1000க்கும் மேற்பட்ட சாதி இருக்கு. எந்த சமூகமாவது எங்களுக்கு ஒரு அரசர் இருக்கார், இவருடைய வயது 1000, இவருடைய வயது 500 சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, மிகப்பெரிய வரலாறு, மிக தொன்மையான வரலாறு கொண்ட சாதி இந்த முத்தரையர் சாதி. அதுல பிறக்கணும், வழக்கு எது வந்தாலும் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமா மக்கள் வரணும், தம்பிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிராமங்களுக்கு போகணும். அடுத்தது இந்த இடத்துலதான் உட்கார்ந்து யோசிச்சோம், பேரரசருடைய ரத யாத்திரை நடத்தலான்னு இருக்கோம். பேரரசர் சிலையை வச்சு எல்லா கிராமத்துக்கும் பேரரசர் வரப்போறார். அது கூடிய விரைவில் ஒரு 15 நாட்கள் 1 மாசத்துல ஏற்பாடு பண்ணிடுவோம். முதல்ல அது எங்க வருதுன்னா, நத்தம் தொகுதியில் இருக்க 250 கிராமத்துக்கு முத்திரையர் கிராமம் தான் போகும். பேரரசரை தேடி கொடுங்க. அடுத்த சதய விழா வரைக்கும் பேரரசர் மக்களை சந்திக்க கிளம்பப்படாது. இந்த இடத்துல தான் அது தோணுச்சு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பேரரசர் வருவார். நீங்க அங்க பேரரசரை பார்த்து வணங்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செய்ய போறோம். யாரை பார்த்தும் அஞ்சுகிற படை இல்லை இந்த பேரரசருடைய படை. அதை முதல்ல மனசுல வச்சுருங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம் எதுவா இருந்தாலும் எந்த எல்லைக்கு காவல் அதிகாரிகள் செல்கிறார்களோ அந்த எல்லைக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை செல்ல தயாராக இருக்கிறது. நேரத்தில் சொல்றேன், என்ன இன்னும் 10 பேர், இன்னும் அடுத்த சதய விழாக்குள்ள 1000 பேர் மேல வழங்கப்பட்டாலும் அத்துணை பேரையும் வெளியெடுத்து கொண்டு வந்துருவோம். காவல்துறை தார்மீக அடிப்படையில அடிக்கிற உரிமை காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல கண்ணியமா நீங்க பயன்படுத்திக்கணும். வேற யாருக்கையும் காட்டுங்க, எங்ககிட்ட காட்ட வேண்டாம். ஒரு தடவை ஒரு 6 பேருக்கு வழக்காயிடுச்சு, சரி உள்ள போயிட்டு வெளியெடுத்துருங்கப்பா, அமைதியா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இனிமே இது போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி நடக்கும், அல்லது காவல்துறையை ஏவி விட்ட அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு முன்னாடி நடக்கும். அதுக்கு நாங்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் மணி 10 மணியை தாண்டிடுச்சு. உணர்வு பூர்வமான கூட்டத்தால மட்டும்தான் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியும். உணர்வு அதிமுக கூட்டம், திமுக கூட்டம்னா 1 மணி நேரம் தான். பணத்தை வாங்கினா வேன் எடுப்பான், போயிட்டே இருப்பான். இது அப்படியான கூட்டம் அல்ல. இது சமூகத்தை, தான் பிறந்த சமூகத்தை உயர்த்துவதற்கான கூட்டம், தான் பிறந்த சமூகத்திற்கான கூடிய கூட்டம். 12 மணி ஆனாலும் உட்கார்ந்து இருப்போம். அதே மாதிரி இன்னொன்னு, நான் நத்தம் தொகுதியில் மட்டும்தான் 4 மணி வரைக்கும் கொடியேற்றிருக்கேன். 6 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம்பரம் 4:15 வரைக்கும் நத்தம் தொகுதியில தான் கொடியேற்றிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு ரெக்கார்டு என்னன்னா, நைட்டு 12:45 ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. 12:45 வந்து அந்த பொண்ணும் பையனும் ஆரத்தை எடுத்து அவ்வளவு ஆர்வமா கொண்டு போனாங்க. என்ன பண்றா, பிள்ளையார் நத்தங்கிற கிராமத்துல அந்த போகும்போது பாத்தீங்கன்னா பகல்ல இருக்க மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 100 தம்பிங்க இருப்பான். தாய்மார்கள் அத்தனை பேரு ஆரத்தை எடுத்து என்ன கூட்டு போனாங்க. 12:45 நடந்தது இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான். அதனால அந்த தொகுதியை மறக்க முடியாது. இன்னும் நாம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். தேர்தல் வரப்போகுது. இனிமேலா முத்திரையர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்ல ஒரு முத்திரையர் தான் பஞ்சாயத்து தலைவராக வர வேண்டும். நம்ம பஞ்சாயத்து தலைவராக வந்துக்கலாம். காலம் காலமா நாடாரு, செட்டியாரு, ரெட்டியாரு, நாய்க்கரு அவங்க பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கவுன்சிலர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா சப்புன்னு உங்களுக்கு ஒரு அடி விடும். வாயிலே சப்புன்னு அடி. அவன் தான் இருந்தானே, இருந்த சாதியை நாசமாக்கிட்டானே. நாம் பெரும்பான்மையாக இருக்க பகுதிகளே உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நம்மவர்களை நாம் மட்டும்தான் ஆள வேண்டும்.
அடுத்து சட்டமன்றத்துக்கும் நம்ம முடிவு பண்ற ஆள் அது நம்மால் தான், வேற ஆள் கிடையாது, நம்மால் தான். நாம் முடிவு பண்ற ஆள் தான் சட்டமன்ற உறுப்பினரா வரணும். அதையும் முடிவு பண்ணிட்டு போங்க. அப்பதான் இந்த சமூகம் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆளை ஏறிவிட்டு நம்மளை எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற நேரத்தில் பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற தம்பிங்க பேர் அத்தனை பத்தியும் சொல்ல முடியாது, மாவட்ட செயலாளர் பேர்லாம்